ஒரு வழியாக பாப்புக்குட்டிக்கு 6 மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு. நாங்களும் எடுக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம். ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது. அதனால் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 1 வீக்காக பிளான் பண்ணி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி மழை வராது எடுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போலவே நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். வெயிலாக தான் இருந்தது. ஆனால் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் வெயில் போகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் 6 மணிக்கு மேலே போச்சுன்னா மழை வந்துடும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 4:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பாப்புக்குட்டியை ரெடி பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக வெயில் போகிறதுக்கும் வெளிச்சம் நல்லா இருந்தது. அந்த வெளிச்சத்தில் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பாப்புக்குட்டிக்கு வந்து ஒரு தீம் யோசிச்சுருந்தோம். அது நல்லா வருமானு பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. இதுக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்துலேருந்து கொஞ்சம் வேப்பங்கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். வேப்பங்கொத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா தென்னை மரத்துலேருந்து அந்த தென்னங்கொத்து இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து மரம் மாதிரி வச்சுக்கலாம் சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ஆக்சுவலி அட்டைப்பெட்டியில் தான் வரையலான்னு யோசித்தேன். மரம் மாதிரி அட்டைப்பெட்டியில் வந்து ப்ரௌன் கலரில் வரைஞ்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு சரி வேண்டாம், இதுவே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். தென்னங்குத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா வேப்பிலை எடுத்துகிட்டு அந்த வேப்பிலையெல்லாம் ஃபுல்லாக வந்து அது மேலே வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஒரு மரத்துலேருந்து கிளை வர மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர மாதிரி சொல்லிவிட்டு அந்த தென்னங்கொத்தெல்லாம் தெரியாத இருக்கிற மாதிரி அது மேலேயும் வேப்பிலெல்லாம் போட்டு மூடி ஃபுல்லாக ஒரு கிளை மாதிரி பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே தெரியல. அதுக்கப்புறமேட்டா ஊஞ்சல் செய்கிறதுக்காக என்னுடைய ஷால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஷால் வச்சு ஊஞ்சல் ஆடுற கயிறு மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டா ஊஞ்சல் ஆடுற பலகைக்கு வந்து என்னோடய இன்னொரு ஷால் இருந்தது. அதை வந்து மடித்து வச்சு பலகை மாதிரி வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து 6 மந்த் ஃபோட்டோ ஷூட்டுன்றதுனால 6 வந்து வேப்பிலை வச்சு போடலாமான்னு யோசித்தேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு வெந்தயம் இருந்தது. அந்த கலர் வந்து பக்கத்தில் வைக்கிறதுக்கு காம்பினேஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வெந்தயத்திலே வந்து 6 மாதிரி போட்டேன். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த கிளைலாம் வச்சதுனால கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் சின்னதாக 6 போட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாகவே 6 போட்டுக்கிட்டேன். அது நல்லா பார்வையாக தெரிஞ்சுது. தீம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பாப்புக்குட்டி தூக்கிட்டு வந்து ரெடி பண்ணேன். அது வரைக்கும் அவள் கீழே இருந்தா. அவளை தூக்கிட்டு வந்து ஒரு புது ட்ரெஸ் ஒன்று இருந்தது தொப்பி போட்ட மாதிரி. சரி அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே போட்டு விட்டு அவளை ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது கரெக்டாக 5:30 மணி ஆகிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கவே விடலை. கையும் காலும் அசைச்சிட்டே இருந்தா. அப்படியே காமிச்சு விளையாட்டு காமிச்சு ஒரே ஃபோட்டோ எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.